நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த புதிய நாளை கிருபையாக காண செய்த அன்பான இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோம். நன்றி இயேசப்பா. சங்கீதம் 71:1 இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். இயேசுவை நம்பினோர் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. அன்பானவர்களே, உங்கள் நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மீது மட்டுமே இருக்கட்டும். வாஞ்சையை பார்த்து, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பார். ஆம், இந்த உலகத்தில் கடவுளை மட்டுமே உங்க நம்பிக்கையாக வையுங்க. யோவேல் 2:26 சொல்கிறது: நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. செப்பனியா 3:20 பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் மீது நீங்க நம்பிக்கை வைக்கும் போது ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். மேலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கடவுள் உங்களை உயர்த்துவார். அன்பானவர்களே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு அவர் சமூகத்தில் குடும்பமாக உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். இயேசு நல்லவர், நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா.